சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல முத்தை இருந்துட்டு எல்லாருமே வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க என்னவாயிங்க, ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இவன் வேற என்னத்தை குண்டை தூக்கி போட போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கியா, முதல்ல அவன் என்ன சொல்லட்டும்னு நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அப்பா நான் சொல்ல போகிறது அந்த பார்லர் அம்மா பற்றி, அவளால் தான் இந்த வீட்லேயே பிரச்சனை, மறுபடியும் அவளை பற்றி பேசுகிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சொல்ல வரதை முழுசாக கேளுங்க அப்பா, நான் சொன்ன பின்னாடி நீ ரொம்ப அதிர்ச்சி ஆகாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னங்க இவன் கொடுக்குற பில்டப்பு ரொம்ப பெருசாக இருக்கான் போல இருக்கு, விஷயம் அவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கவும், ஒரு டைமு என் கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதில் கூட நான் உயிர் தப்பிச்சு வந்தனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது, சொல்லுப்பா என்னாச்சு. அது வேற யாரும் இல்லை, சிட்டி பண்ண வேலை தான். நான் கூட அப்போவே சொன்னல, வீட்டில் இருந்து யாரோ கார் சாவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பார்லர் அம்மா மேலே டவுட் பட்டேன். ஆனால் உண்மையாகவே கொடுத்தது பார்லர் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவுடி கிட்டலாம் வேற அவள் சவகாசம் வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வித்யாவும் முருகனும் வீட்டுக்கு வந்து ரோகிணி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் கிட்டே இருந்து பணத்தை எடுத்தது, அதுக்கு அடுத்ததாக பார்வதியோட வீட்லேயும் பணத்தை எடுத்தது, மீனாவோட பூக்கடையை தூக்குனது, அவங்க அம்மாவோட கடையை தூக்குனதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.